Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம செட்டிநாடு முட்டை குழம்பு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். 2 சில் தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். வேக வச்ச 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை. இதுதான் செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிடாமல் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லே கேஸை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலாவை இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா இது வதங்கட்டும். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா திக்காக வரும். செட்டிநாடு முட்டை குழம்புனா அந்த தக்காளிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது 3லேருந்து 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். நான் 3 முட்டை தான் எடுத்திருக்கேன்றதுனால 2 சில் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு முட்டை சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்படியே ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் போல் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு முட்டையாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த செட்டிநாடு மசாலா நீங்கள் முட்டையை சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். முட்டையை எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி போட்டுறாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போடுங்க. முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி குழம்ப நீங்கள் மேலே ஊற்றினாலும் சரி
அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் சரி, முட்டையோட மஞ்சக்கரு குழம்புல விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா குழம்புல முட்டை அந்த விழுந்துருச்சுன்னா அது அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். எடுத்து சாப்பிடும்போது அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுறேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாடு முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த செட்டிநாடு முட்டை கறி குழம்பு பார்த்தீங்கன்னா பிரியாணி, பால் சாதம், புலாவ், ஒயிட் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம் கூட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.